Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important category plus 2 second revision test 2024 Tamil, English, Physics, Chemistry original question paper. இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2024 ப்ளஸ் டூக்கான இங்கிலீஷ் மேத்ஸ் இங்கிலீஷு தமிழ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் வந்து இந்த கொஷின் பேப்பரில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கு இதில் என்ன ஆன்சரோட மார்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் டூ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிஸில் எல்லா கேட்டகரியுமே பேராகிராஃப் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பேராகிராஃப் படிங்க, டெஃபினட்டாக நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் போயம் நான் டீட்டெயிலுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ஷூராக நீங்கள் நல்ல மார்க்லாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த வருஷத்தோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் இதில் வந்து நிறைய கொஸ்டின் சான்சஸ் இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் 21 மார்க்கும் நம்ம +1 பேட்டர்ன் படி தான் எல்லாமே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 1 2 3 சினானிம்ஸ், 4 to 6 ஆன்டனிம்ஸ். சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பொறுத்தவரை நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். நீங்கள் புக் பேக்கில் கிளாஸரி மீனிங் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிடிஏ கொஸ்டின் 6 பிடிஏ கொஸ்டின் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின். ஸோ இதில் ரிவைஸ் பண்ணால் டெஃபினட்டாக நீங்கள் 6 out of 6 எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது. 7th கொஸ்டின் அமெரிக்கன் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து ப்ளூரோ வந்து ஹாஃப் ஏன்னா எஃப்ஆர் விஎஸ் பார்த்தீங்கன்னா விஎஸ் ஜாயின் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் எஸ்வி தான், ஏன்னா கரப்ட் ஃபெல்லோஸ் ஷுட் பி ஹேங்க்டு அப்படின்னு சொல்கிறது. ஸோ எஸ்வி தான் இருக்குது. கொஸ்டின் டேக் ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஆசிட் கம்பேர் பண்ணுறோம். பிடிஐ அப்படின்னு ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஃபோட்டோஷூட்ன்றது நவுன் ப்ளஸ் வெர்பு காம்பினேஷன் தான். டெமோக்ராட்டிக் அப்படின்னா மார்க் இது +1லேருந்தே இருக்குது. ட்ராவலாக்னா ட்ராவல் ப்ளஸ் கேட்லாக் தான் ட்ராவலாக் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கரெக்ட் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் சப்ளை இன் அவர் ஏரியா இஸ் இன்ஆடிக்வட், பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி இன்ஆடிக்வட்னா பற்றாக்குறைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அம்பிச்சுவேட்டர் அப்படின்னு கட் ஆஃப் சொல்கிறோம். இட் வாஸ் மெமரபிள் இன்சிடென்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கணும். டேஸ் யூ வாக் ஃபஸ்ட் யூ கேன் ரீச் த இஃப் யூ, நான் வேகமாக நடந்தால் அந்த இடத்துக்கு டைமுக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த பிங்க் ஆஃப் ஹெல்த் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 26 வரைக்கும் இருக்குது பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் கேட்டிருக்கேன். மெட்டாபர் இன்னொரு ஃபிகர் ஆஃப் பர்சானிஃபிகேஷன் கம்பேரிசன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் வந்து எஸ்டிசி என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து சேனல்லையும் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். நெக்ஸ்ட் கிராமர் கேட்டகரினா டோன்ட் ஃபர்கெட் டு இன்வைட் மீ, ஐ வில் டெஃபினெட்லி அட்டெண்ட் யுவர் பர்த்டே செலிப்ரேஷன். ஆதவன் செட் டு மாதவன், ஆதவன் ஆர்டர் ஆர் ஆதவன் ஆஸ்க்டு எப்படினாலும் கம்பேர் பண்ணலாம். ஸோ ஆதவன் ஆர்டர் மாதவன் நாட் டு ஃபர்கெட் டு இன்வைட் ஹிம், ஈ ரிப்ளை அதுக்கு ரிப்ளைட் ஹிம் தட் he would definitely attend his birthday celebrations. ஸோ இது ஒன் ஆஃப் த ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆக்டிவ் ஸ்பேஸில் கொஸ்டின் டைப்பில் எஸ்ஆன டைப் கேட்டால் இன்ட்ராகேட்டிவ் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து இன்ட்ராகேட்டில் எஸ்ஆன டைப் கொடுத்துருக்காங்க. வில் யூ பாஸ் த சால்வ்னா வில் த சால்வ் பி பாஸ்டு பை யூன்னு கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப் கிளாஸ் இஃப் ஐ டோல்ட் எ லை மை ஃபாதர் வுட் ஸ்கோல் கம்பேர் பண்ண பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்த்தா பிசைட்ஸ் இண்டஸ்ட்ரியலிஸ் ஈஸ்ன்னு பிளனோதெரபி சொல்கிறோம். ஏன்னா இது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கொடுத்துருக்கோம் நாட் ஒன்லி பட் ஆல்சோ காம்பவுண்ட் கேட்டகரி கம்பேர். அதுக்கப்புறம் இஆர்சி, அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். பிடிஏ ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் இருக்கிற இஆர்சியும் 2 மார்க் படிங்க, டெஃபினெட்லி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து 9 மார்க் ரொம்ப சிம்பிளாக டேஸ் இஸ் த பெஸ்ட் ஆனஸ்டி, ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்ட் கம்பேர் பண்ணுவோம். லிட்டில் ட்ராப் அவுட் ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் வந்து டயலாக் ரைட்டிங்னா டிஸ்கிரைப் த ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு சார்ட் கொடுத்துட்டு அதில் கொஸ்டின் இது சிம்பிளாக தான் இருக்குது. லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், நான் டீட்டெயில் பேராகிராஃப் கண்டிப்பாக இது ஈஸியாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நோட் மேக்கிங், சம்மர் ரைட்டிங் ஏதாவது ஒன்று எழுதினா போதும். நிறைய பேர் நோட் மேக்கிங் எழுதுனா ஃபுல் மார்க் அப்படிலாம் கிடையாது. கொஸ்டின் தெளிவாக கூட மேக் நோட்ஸ்னு சொல்லும்போது நீங்கள் டாபிக் போட்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட் சிம்பிள் எந்த மெத்தடில் எழுதலாம், நீங்கள் ஐஃபோன் போட்டு எந்த மெத்தடில் எழுதிக்கலாம். இல்லை அது அப்படின்னா அப்படிலாம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங் நீங்கள் கண்டிப்பாக நோட் மேக்கிங் சம்மர் ரைட்டிங் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் எரரும் இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். த ஹையஸ்ட் கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐ விஷ் டு பிகம் அண்ட் ஆர்பிஐ மேனேஜர், ஆட் ப்ளஸ் பிபினா உட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பிபி கம்பேர் பண்ணணும். ஸ்டேஷனரி இஆரி கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அப்ராப்ரேட் இதுவும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாமே ஆன்சர் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் கேட்டகரி அதில் கண்டிப்பாக பேசேஜ் காம்பனேஷன் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இது இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் நம்ம தமிழ் கொஸ்டின் பேப்பரும் 90 மார்க் கேட்டகரி தான். 14 1 மார்க்ஸ் கொடுத்தா 1 மார்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் புக் பேக்கில் இருக்க 1 மார்க் நல்லா படிங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே முதல்ல பிடிஏ கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸும் சிறுத்தையன் காக்க வேண்டும். இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கீழ்த்தன்மை சிறுகுறிப்பு வரைக, அதுக்கப்புறம் பகுபத உறுப்பினர்கள், புணர்ச்சி விதிகள், இது வந்து எல்லாமே பார்த்தா மொழித்திறன் வள பயிற்சி இருக்க கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பார்த்தீங்கன்னா
செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் வந்து இப்போ நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் 10th +1 பேட்டர்ன் படி தான் நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், பிடிஏ கொஸ்டின் நல்லா தரவா படிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர். ஸோ 17 மார்க்ஸ் தான். ஸோ 15 1 மார்க். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கிற 1 மார்க் நல்லா பாருங்கள். 15 1 மார்க் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ 15மே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணுவோம். 2 மார்க் வந்து 6 2 மார்க் தான். எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 24 வந்து கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்லையும் கொஸ்டின் நம்பர் 33 கம்பல்சரி. தட் மீன்ஸ் 25லேருந்து 32 வரைக்கும் 5 கொஸ்டின் 33 கம்பல்சரி. அதுக்கப்புறம் எய்தர் ஆர் சாய்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக சிம்பிளான கொஸ்டின். இதில் கொடுத்துருக்க நிறைய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸே நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்கள். கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு தெரியும் எந்த கொஸ்டின் படிச்சிருக்கோம் படிங்க. ஸோ படிக்காத கொஸ்டின் மார்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கொஸ்டினும் 15 1 மார்க் தான். ஸோ 15 1 மார்க்கும் ஆப்ஷனோட எழுதுங்க. 2 மார்க் கொஸ்டினும் ஆஸ் இட் இஸ் 16லேருந்து 23 வரைக்கும் 5 கொஸ்டினும் 24 கம்பல்சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் 25லேருந்து 32 வரைக்கும் 5 கொஸ்டின் 33 கம்பல்சரி சம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எய்தர் ஆர் சாய்ஸில் தான் கொடுத்துரு 10th ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் படி தான். ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 4 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர் ஒரே வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ +2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே முதல் நீங்கள் என்ன 6 பிடிஏ கொஸ்டின் இருக்குங்களா, அந்த பிடிஏ கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக மார்க் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் அப்போ 2019லேருந்து 2023 இப்போ செப்டம்பர் வரைக்கும் 6 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ அந்த 6 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஏன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் சேர்த்து ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸை மார்க் பண்ணி படிக்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாத இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு எக்ஸாம்ஸ்லாம் ஆஃப் இயர்லிலேருந்து ஃபுல் போர்ஷன் ஆஃப் இயர்லி இந்த ரிவிஷன் டெஸ்ட் ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் நல்லா படிச்சிங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஏன்னா நம்ம பப்ளிக் இன்னும் டைம் ரொம்ப நெருங்கிடுச்சு. ஸோ அதனால் இனி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். படிச்சிருக்க கொஸ்டின் நல்லா ரீகால் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறது என்ன படித்து நல்லா எழுதி பாருங்கள். +2 வந்து நம்ம டிசைடிங் ஃபேக்டர் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ண +2 தான். ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுங்க. ஸோ இனி நம்ம மற்ற டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் கிடச்சா நம்மளோட சேனல் GR Success TC எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் thank you from GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Still now thank you all. நம்மளுடைய சேனல் GR Success STCல +2 இங்கிலீஷ்க்கு வந்து பேராகிராஃப் வந்து மேக்ஸிமம் 4 to 5 யூனிட் அப்லோட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பேராகிராஃப் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான நிறைய ஷார்ட்கட்னா கிராமர் வந்து எல்லா கேட்டகரிக்குமே கிராமர் 1 மார்க் எல்லா கேட்டகரி நம்மளோட சேனல் GR Success STCல போட்டிருக்க வீடியோ யூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் நல்லா எழுதலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் on behalf of our YouTube channel GR Success STC we would like to say great wishes to each and every student, those who are writing for the second division test and also score good marks in the second division exam. All the best to all the students. Thank you from GR Success STC to all.